கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். சில விஷயங்கள பிராக்டிகலா உங்கள்ட்ட பேசணும்னு விரும்புறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம தான் நம்மள கண்ணியத்திற்குரிய சமுதாயம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம சமுதாயத்தினுடைய கண்ணியம் காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு. 90ஸ் கிட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு திருமணங்கள பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2K கிட்ஸ் திருமணம்னா என்ன? வாழ்க்கைன்னா என்ன? குடும்பம்னா என்ன? குழந்தை வளர்ப்புன்னா என்ன? எதையுமே தெரியாம, சர்வ சாதாரணமா Instagramல யாரோ யாருக்கோ லைக் குடுத்ததுக்காக, ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணதுக்காக, ஜமாத்துகள்ல போய் புகார் குடுக்கிறது, டைவர்ஸ் கேட்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் குடுக்கிறது, வன்கொடுமை சட்டத்தின் கீழ வழக்கு குடுக்கிறது, ஜீவனாம்சம் கேட்கிறது, டைவர்ஸ் கேட்கிறது, ஏராளமான வழக்குகள் கண்ணியம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள்ல காலையில 10 மணிக்கு நீங்க போனீங்கன்னா, ஃபர்தா உடை அணிந்து கொண்டு, அங்க டைவர்ஸ் பெட்டிஷன கையில வச்சுட்டு, நீதிபதிய பார்க்கறதுக்கு எத்தன பெண்கள் நின்னுட்டுருப்பாங்கிறத கண்கூடா நம்ம பார்க்க முடியும். இதுல எல்லாத்துலயும் கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறது அந்த குழந்தை தான். 3 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசான குழந்தைகள் தகப்பன்ட்ட பெண் காட்ட மாட்டேன்னு சொல்றதும், பெண்ணுகிட்ட தகப்பன் விடமாட்டேன்னு சொல்றதும், இது மிகப்பெரிய ஒரு அநியாயமான கலாச்சார சீர்கேடு என்றே நாம இத பார்க்க வேண்டியிருக்குது. இந்த மாரி சூழல்ல நாம இத தடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போர் நடத்த வேண்டியிருக்கு. இந்த திருமண வாழ்வு வழிகாட்டி நிகழ்ச்சி என்பது வெறும் ஒரு சடங்குக்காக, பேருக்கும் புகழுக்குமாக அல்ல. இது முழுக்க முழுக்க ஷைத்தானுக்கு எதிரான யுத்தம். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு வார்த்தை தான் தலாக் என்ற இந்த வார்த்தை. ஆனால் ஷைத்தான் எப்படியாவது குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். தம்பதிகளை பிரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இந்த தலாக் என்ற வார்த்தையை அதிகமாக மக்கள் உச்சரித்து, உச்சரித்து அவனுக்கு வெறுப்பேத்த வேண்டும் என்ற இந்த இந்த சிந்தனையின் அடிப்படையில லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இப்லீஸ்களை அவன் களமிறக்கி விட்டுள்ளான். சஹீஹ் முஸ்லிம் 28:13 என்ற இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்லீஸ் தன்னுடைய சிம்ஹாசனத்தை கடலின் மீது வைத்துவிட்டு, தன்னுடைய படைகளை ஊருக்குள் அனுப்பிவிடுவான். போய் குழப்பங்கள் செய்வதற்கு. அந்த போகிற ஒவ்வொரு இப்லீஸுகளும் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு குழப்பங்கள் செய்வாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சபை ஒன்று கூடும். அப்போ ஒவ்வொரு இப்லீஸும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நான் ஒரு ஆள கொலை செய்ய வச்சேன். இன்னைக்கு ஒரு ஆள நான் திருட வச்சேன். இன்னைக்கு ஒரு ஆள நான் பொய் பேச வச்சேன். இன்னைக்கு ஒரு ஆள நான் ஏமாத்த வச்சேன். இன்னைக்கு ஒரு ஆள நான் கற்பழிக்க வச்சேன். இன்னைக்கு ஒவ்வொரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் குற்றவியல் செயல்களை நான் செய்ய வச்சேன்னு" சொல்லும்பொழுதெல்லாம், இந்த தலைவன் இப்லீஸுக்கு பெரிய சந்தோஷமெல்லாம் வராதுங்க. ஆனா அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குட்டி இப்லீஸ் சொல்லுவான், "இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்த பிரிச்சேன். அந்த குடும்பம் பிரியறதுக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். அதுக்கு வேண்டி முழு முயற்சி எடுத்தேன். என்னுடைய செயல்னால அந்த குடும்பம் பிரிஞ்சிச்சு. கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கங்கிற அந்த வார்த்தைய அந்த சின்ன இப்லீஸ் சொன்ன உடனே, தலைவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். வா, வா, வான்னு உடனே கூப்ட்டு, அந்த குட்டி இப்லீஸ உட்கார வச்சு, புகழ்ந்து, "நீ தான் இன்னைக்கு சிறந்த பணிய செஞ்சிருக்கிற. உன்னுடைய பணி தான் சிறப்பான பணி. உனக்கான பரிசுகளும், பாராட்டுகளும் இருக்குன்னு" சொல்லும்பொழுது, மத்த ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இப்லீஸ்களுக்கு என்ன தோணும்? நம்மளும் இதே வேலைய செஞ்சா மட்டும் தான் நமக்கும் பாராட்டும், புகழும், பெருமையும் கிடைக்கும்னு சொல்லி, அந்த பணிகள தானே செய்வாங்க. இந்த கோடான கோடி ஷைத்தான்களை எதிர்த்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், உறவுகளை பேண வேண்டும், தம்பதிகள் பிரிந்து விடக்கூடாது, தலாக் என்ற வார்த்தையை இனி உச்சரிக்கக்கூடாது என்ற ஒரு சீரிய தொலைநோக்கு திட்டத்தோடு, இன்னைக்கு நம்மளுடைய மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி அஜ்ரத் அவர்களுடைய முழு தலைமையின் கீழ நானும், என்னோடு பலரும் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முழு போர். இது 1 நாள், 2 நாள்ல முடிய போறதில்ல. இந்த பணிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இது வெற்றியை நோக்கி செல்ல செல்ல ஷைத்தான் இத தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாமே பண்ணுவான். இது எப்படியாவது முடக்கணுங்கிற எல்லா ஏற்பாடும் ஷைத்தான் செஞ்சுட்டே இருப்பான். அதை எதிர்த்து தான் நாம் களம் காண வேண்டியிருக்குது. இது மக்களுக்கான நிகழ்ச்சி. இது மக்களின் கண்ணியத்தை காக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே கண்ணியத்திற்குரிய சமூகமே, என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி தோல்வி அடைந்து விட்டால் வீழப்போவது நம் சமூகம். ஒருவேளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியடை செய்துவிட்டால், நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும். இந்த சம்பவம் என்பது நம்முடைய ஹஸ்ரத் அவர்களுடைய முழு தலைமையின் கீழ நடந்ததற்கான ஒரு அத்தாட்சியை நாம் இங்கு பதிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றியடையச் செய்ய வேண்டும். நமது ஹஸ்ரத் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஷைத்தானுடைய முகத்தில் கரியை பூச வேண்டும். நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாறி, நல்லமல்கள் செய்து, இந்த சமூகத்தை என்றென்றும் என்றென்றும் கண்ணியத்துக்குரிய சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.